வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளை தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதிலும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல கூட்டு கிரக அமைப்புகளை சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில் வக்ர குருவனுடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இப்போதைய சமீப காலத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளான விஷயங்கள் இருந்துட்டு வரும். என்னதான் தன்னை சுற்றி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் எதுலையுமே முழுமையான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. காரணம், இது வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கூட்டு கிரக அமைப்புகள் செயல்பட்டு வந்தது தான். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தில் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். இப்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான கிரக பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் யோகஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட ராசி நிலைகளின்படி மிதுன ராசி அப்படிங்கிறது ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எடுத்தங்க ஊத்தன்னு செயல்படுத்தாதீங்க. சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எல்லாருக்கூடையும் ஆலோசித்து முடிவெடுங்க. தனிப்பட்ட நிலைகள் எதையும் செய்யாதீங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதீதமான ஈடுபாடுகளை காட்டவும் செய்வீங்க. அதே போல் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள், குடியிருப்புகள் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கு ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் பிரயாண விரும்பிகளாக இருப்பீங்க. நிறைய பேர் தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் மாறி மாறி போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக சில டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமையலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகளையும் வேலை செய்யும். அதே நேரம் சாதகமான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். ஸோ பிரயாண விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. காரியங்கள் நல்லபடியாக முடியும், ஆனால் ஒரு அலைச்சலோடு தான் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீப காலங்களில் சில வருடங்களாகவே இந்த பிரயாண விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். முழுக்க அவங்க பிரயாண பிரியர்களாகவே மாறி போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இந்த மாதம் கூடுதலாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. இப்போ பிரயாணங்களின் போது வேகத்தில் கவனம் தேவை.
தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓகே தான். குறிப்பாக வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ரொம்ப சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகமாக கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் உறுதுணையாக இருந்துட்டு வருவாங்க. இப்போல மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அது சார்ந்த காரியங்களும் சிறப்பான விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்க வகையில் எதிர்பார்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்களுக்காக மற்றவங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமையுது. நீண்ட நாட்களாக யார்கிட்ட எதையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த விஷயங்கள் கைக்கூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபரீத யோகா அமைப்புகளை தான் செயல்பட்டுருக்கும். பொருளாதார நிலை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே மனசுக்குள்ள அதை நினச்சி ஏதோ ஒரு குற்றம் குறைகள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொருளாதார நிலைகளில் பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பழைய கடன்களை செட்டில் பண்ணுறது இல்லை புதிய கடன்களை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பான விஷயங்களாகவே வந்து அமையும். பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். பெரிய அளவு தொந்தரவுகள் இல்லை. இது சார்ந்த விஷயங்களை சில எதிர்பாராத நன்மைகள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. வீடு, நிலம், வாகனம் போன்ற விஷயங்களில் சுமூகமான அமைப்புகளே இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு கலவையான நிலைகள். பொதுவாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதனால தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஓகே தான், பரவாயில்ல, அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்துட்டு வருங்க. ஸோ ஒரு கலவையான நிலைகள் இருந்தாலும் பெரிய அளவு ஸ்ட்ரகிள் எதுவும் கிடையாது. ஸோ குடும்ப வாழ்க்கை ஒரு அமைதியான சுமூகமான நிலைகளை பார்த்துட்டு வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான். சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து போனாலும் கூட நெருக்கடிகளான சூழல் அப்படிங்கிறது இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இவங்க வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக, குறிப்பாக அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களும் அதிகமாக இருக்கும். இனிமே முழுசாக அவங்க விஷயத்தில் நம்பவும் முடியாது, பட் அதுக்காக அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கும். அண்ட் பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடன்பிறப்புகள் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. எது எப்படியோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கடைசியில் அமைதியை சுமூகமாக போயிடும் அப்படிங்கிற நிலைகளுக்காக போயிடும். அதனால் பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பட் இருந்தாலும் ஆரம்பத்திலே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பான வகையில் இருக்கும். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. குழந்தைகளும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து வரக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். நீங்களும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சாதகமான நிலைகள் இருக்குது. முன்னாடியே சொல்ல மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதம் உறவினர்கள், நண்பர்களுடைய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. நிறைய வெளியிடங்களுக்கு போய் புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நிலைகள் என்பதெல்லாம் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். சில நல்ல விஷயங்களையும் அவங்க மூலமாக பார்த்துட்டு வருவீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய அளவு தொந்தரவுகள் இருக்காது, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சில விஷயங்களை கொஞ்சம் அவசரப்பட செய்வாங்க. அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக மாணவர்கள் சிறப்பான நிலைகளையே பார்த்துட்டு வருவாங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் காரியங்களில் நிதானம் தேவை. அகலக்கால் வைப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பொதுவாகவே சமீப வருடங்களாகவே இந்த சந்திராஷ்டம தினம் வந்துருச்சு அப்படின்னாலே மிதுன ராசிக்காரங்க எல்லாமே மந்தமாயிடும். காரியத்தில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதையோ செய்ய போய் எதிலே போய் முடியுதுங்கிற மாதிரி எல்லாம் மாறி இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களில் உங்கள் காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக இருந்துட்டு வாங்க. மொத்தத்தில் இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான மாதமாக தான் இருக்குது. சமீப மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பான மாதமாக தான் இருக்குது. சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே
சமாளித்து முடிவில் உங்களுக்கான சுமூகமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வருவீங்க. ஸோ அதனால் ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீங்கன்னா பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் இந்த மாதம் சிறப்பான விஷயங்களையும் பார்த்துட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.